விஜயகாந்த் முதன்முதலாக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற விருத்தாச்சலம் தொகுதியில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதா போட்டியிடப் போவதுதான் அங்கு அரசியல் நெருப்பை அனல் பறக்க விட்டிருக்கிறது. கேப்டன் இல்லாத போதும் அதே கேப்டன் எனக்கு கொடுத்த அந்த பயிற்சி, நம்பிக்கை, தைரியம், அந்த உறுதியோடு இன்னைக்கு கேப்டன் வழியில நானும் எங்கள் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனுடன் கூட்டணி அமைத்து விருத்தாச்சலத்தில் போட்டியிட்ட பிரேமலதா 25,000 வாக்குகள் வாங்கினார். எனவே திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இங்கு போட்டியிட்டால் எளிதில் வெற்றி பெற்றுவிடலாம் என கணக்கு போட்டிருக்கிறார். இதுகுறித்து தேமுதிக வட்டாரத்தில் விசாரித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதி தேமுதிகவின் கோட்டையாக இருக்க காரணம் அங்குள்ள விஜயகாந்த் ரசிகர்கள்தான். 2006ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்டு அங்கு வெற்றி பெற்றார் விஜயகாந்த். இதையடுத்து 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் முத்துக்குமார் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் 2016ஆம் ஆண்டில் அதே முத்துக்குமார் 18,000 வாக்குகள் மட்டுமே வாங்கி டெபாசிட் இழந்தார். 2021ஆம் ஆண்டில் அதே தொகுதியில் பிரேமலதா போட்டியிட்டு 25,908 வாக்குகள் வாங்கி டெபாசிட் இழந்தாலும் அந்த தேர்தலில் தேமுதிக வாங்கிய வாக்குகளிலேயே அதுதான் அதிகம். அப்படிப்பட்ட விருத்தாச்சலத்தில் மீண்டும் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடப் போவதாக அவரின் மகனும் இளைஞரணி செயலாளருமான விஜயபிரபாகரன் தற்போது அறிவித்துள்ளார். இதற்கிடையே நாங்கள் ஓட்டு போட மட்டும்தான் இருக்கிறோமா என்கின்ற எதிர்குரல்களும் தேமுதிகவில் ஒலிக்க ஆரம்பித்துள்ளது. ரசிகர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேப்டனுக்காகவே உழைத்து வருகிறோம். அதை மறந்து புதிதாக ஒவ்வொரு தேர்தலிலும் ஆட்களை நிறுத்துவது சரியா? அப்படி நிறுத்திய முத்துக்குமார் இன்றைக்கு திமுகவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ஆளினால் அழகுராஜாவாக இருக்கிறார். இன்றைக்கு தேமுதிகவில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது. அதே சமயம் மாவட்ட செயலாளர் சிவக்குழுந்து, மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன் என மூவரில் ஒருவர் விருத்தாச்சலத்தில் போட்டியிடக்கூடும். தற்போது அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட வேண்டும் என்ற கருத்தும் கட்சிக்குள் நிலவி வருகிறது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது கடினம். அதிமுகவினர் கட்சி பாராமல் வேலை செய்வார்கள். ஆனால் திமுகவினர் அப்படியில்லை. அதிமுக கூட்டணியில் 12 சீட்கள் வரை உறுதி செய்துள்ளனர். ஆனால் திமுக கூட்டணியில் 4 முதல் 5 சீட்டுகள் மட்டுமே தருவதாக கூறியிருக்கின்றனர். ஆகையால் தொண்டர்கள் பெரும்பாலானோர் அதிமுக கூட்டணியையே விரும்புகிறார்கள். அதே நேரம் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டை அதிமுக தரவில்லை என்ற கோபமும் சிலருக்கு இருக்கிறது. அதனால் அதிமுக கூட்டணி வேண்டாம், திமுக கூட்டணி 4 சீட்டு கொடுத்தாலும் ஓகே என அவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதனால் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி, விருத்தாச்சலம் தொகுதியும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷிவந்தியம் அல்லது திருக்கோவிலூர் என ஒரு தொகுதியும் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். விருத்தாச்சலம், திருக்கோவிலூர், ரிஷிவந்தியம் ஆகியவை தேமுதிகவின் கோட்டைகள் என முடித்தனர். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.